என்ன மரத்தினால தயாரிக்கிறத காட்டிலும் எந்த திக்னஸ்ல போடுறாங்க, இதை யாருமே எதிர்பார்க்கிறது. ஏன்னா பழைய காலத்து தேருங்கள்ல செய்யறது கம்பெனி செட்டுன்றது 1 2 3 4 பீஸ் கொடுப்பாங்க. 50 years லைஃப். இன்னும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்க்கா கேக்குறீங்க, இந்த மாதிரி அல்வா துண்டு மாதிரி இருக்கணும் மரம். இந்த 3க்கு 2 போட மாட்டேங்கிறீங்களே கிங் சைஸுக்குன்னு கேளுங்க. தாய் விட்டு சீருன்னு சொல்ல போனோம். எனி டைம் 100 கட்டில் 150 கட்டில் எனி. இது பாகுபலி சார். ஒரு கட்டல் இல்ல சார், ஏகப்பட்ட கட்டல், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இந்த சிங்கிள் காட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே படுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை எல் சோஃபா. இந்த எல் சோஃபாலாம் நீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல போனா 48,000 55,000 60,000 வாங்குவாங்க. அவங்க ஏசில இருந்து அவங்க குடிக்கிற டீக்கு முதற்கொண்டு எல்லாமே உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. உங்களுக்கு டீ கொடுப்பாங்களா அப்படின்னாக்கா கேள்விக்குறிதான் வந்துகிட்டு. ஆனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு தான் வந்திருக்கோம். திருச்சியில பாத்தீங்கன்னா லால்குடிக்கு வந்திருக்கோங்க. சக்தி என்டர்பிரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சோபா பர்னிச்சர் காட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மரத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு தரமான கட்டிலாக இருக்கட்டும், பீராவாக இருக்கட்டும், ஷோபாவாக இருக்கட்டும் வாங்கணும்னு நினச்சோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது. பெல் ஐக்கன் அழுத்திட்டு வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஆனா என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலைக்காரங்களா இருந்துதாங்க இன்னைக்கு ஓனரா வந்திருக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்க வீடியோ எடுக்க வரீங்களேன்றதுனாலதான் இன்னைக்கு இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறோம். இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வீடியோ இல்லை அப்படின்னாக்கா வேலைக்காரங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைனே. இது மாதிரி வேலைக்காரங்களாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறாங்களோ அவங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து பகிர்ந்து நீங்க வந்து வேலை செய்றீங்க பாத்தீங்களாண்ணே. இந்த ஒவ்வொரு வேலைக்காரங்களும் இதை பற்றி உணரணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஓனர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கள உணரணுண்ணே. கண்டிப்பா. ஏன்னா நம்மளது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட கண்காணிப்புல செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏசி ரூம்ல குந்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன தப்பு நடக்குது என்ன கரெக்ட் நடக்குதுன்றது திருத்த முடியாது. இங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து நம்மளோட கண் பார்வையில இதை நம்ம செய்யறதுனாலதான் இந்த கட்டலுக்கு நல்ல வாரண்டி நல்ல கேரண்டி கொடுக்க முடியுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு மரம் போட்டு இந்த பட்ஜெட் கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் ப்ராடக்ட்ன்றதுனாலதான் நாங்க செய்ய முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் செய்யவே முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யார் ஒருத்தர் தன்னுடைய வேலைகளை எடுத்து செய்யறாங்களோ அப்பதான் இந்த நாடு வீடு எல்லாமே சிறப்பா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாடுன்னு போர்டு தான் தொங்குமே கண்டி நாடு இருக்காது. இதை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரணுன்றதுனால தான் சொல்றேன். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம திருச்சியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் லால்குடி போற வழியில தான் இருக்கிறோம். ஏன் இந்த திருச்சியில வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நல்ல மக்களையும் அதிர்ச்சியில கொண்டுட்டு போறதுக்கோசரம் தான் இந்த திருச்சிக்கு வந்திருக்கிறோம். இங்க தரமான ஐட்டங்களை 4 ஐட்டங்களை ப்ராடக்ட் பண்றோம். அது என்னென்ன ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறோம். வந்துகிட்ட வாங்க பார்க்கலாம். நம்ம கடை எங்க இருக்கு, எப்படி வரணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே சார். நம்ம திருச்சியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் 1 டோல்கேட்டுன்னு கேட்கணும். நம்பர் 1 டோல்கேட். நம்பர் 1 டோல்கேட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நம்பர் 1 டோல்கேட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு 80-90 வருஷமா இந்த இடம் ரொம்ப ஒரு அக்மார்பேஷா இருக்கிற ஒரு இடம். அதுல வந்து நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து பஸ்ல வரவங்களாகட்டும், பைக்ல வரவங்களாகட்டும், கார்ல வரவங்களாகட்டும் நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரணும். அந்த 5 கிலோமீட்டர்ல வந்தோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு. கடை எங்க இருக்கு, ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க, தெரியாது. ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தான் எல்லாத்துக்குமே இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சோஃபா கட்லு டீப்பா எல்லாமே இங்க செய்யறதுனால ஃபேக்டரி எங்க என்னத்தான் தெரிய வந்துட்டு இந்த ஃபேக்டரிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தரமான ஐட்டங்கள் வேணுன்றவங்க மட்டும்தான் இதை நாட முடியும். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன மரத்துல தயாரிக்கிறான், பாலிஷ் பண்றாங்க, எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கும், என்ன மரத்தினால தயாரிக்கிறத காட்டிலும் எந்த திக்னஸ்ல போடுறாங்க, இதை யாருமே எதிர்பார்க்கறது இல்லை.
எந்த கடைக்கு போனாலும் யாரும் எதையும் கேட்கறது இல்ல. ஓகே. ஏன்னாக்கா அவங்க கடையில ஏசி போட்டிருக்கா, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களா, கோல்டு காயின் கொடுக்குறாங்களா, குக்கர் கொடுக்குறாங்களா, ஓகே, மிக்சி கொடுக்குறாங்களா, அது இல்லாம வண்டி கூலி ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, இதுகளை மட்டுமே நீங்க எதிர்பார்க்க உங்களுடைய பொருளோட தரம் ரொம்ப கம்மியாயிடும். ஓகே. அந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்குற குக்கரும் அவங்க கொடுக்குற பென்சில் டப்பாவும் ரொம்ப நாளைக்கு வராது. ஓகே. நம்ம வாங்குற சோஃபா செட்டு தான் ரொம்ப நாளைக்கு வரும். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம வாங்குற பொருட்கள் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு இருக்கணும். நம்மளுடைய வாங்குற பொருட்கள் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு இருக்கணும். நமக்கு பின்னாடி வாழ்ற தலைமுறைகள், இது எங்க தாத்தா வாங்கினது, இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின பொருள், இதை நான் அவங்களுடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறேன், இதை அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பர்னிச்சர்களை வாங்குங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இது எல்லாமே எங்களுடைய கண் பார்வையில செய்யப்பட்டது. என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து தேருங்கள்ல செய்யறது. இந்த பூ வடிவமைப்பு எல்லாமே காரைக்குடி ஆட்கள், செட்டிநாடு ஆட்கள், தஞ்சாவூர் ஆட்கள், புதுக்கோட்டை, இந்த மாதிரி கார்பெண்டர்களை வச்சு இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே தயாரிக்கிறது. நீங்க எந்த நேரம் வந்தாலும் எங்க கிட்ட 40 செட்டு 50 செட்டு ரெடியா இருக்கும், நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகே சார், சூப்பர் சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, லோக்கல் செட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரோட்டாங்கரையில போட்டு ஏகப்பட்ட பேரு வித்துட்டு அது எப்படி இருக்குதோ, லைஃப் இருக்கோ லைஃப் இல்லையோ அவங்க காசா ஆக்குனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நோக்கம் அந்த சிந்தனை எங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க போய் 10 பேத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் தான். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லோக்கல் செட்டுக்கும் கம்பெனி செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, கம்பெனி செட்டுன்றது 1 2 3 4 பீஸ் கொடுப்பாங்க. லோக்கல் செட்டு இந்த 3 பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. 3 பீஸ் தான் இருக்கும். 3 பீஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி செட்டுகளை பார்த்தா நீங்க லோக்கல் செட்டுன்னு சொல்லி அந்த கடையை விட்டு வெளியே வந்துருங்க. ஓகே சார். ரெண்டாவது வந்து நான் சொல்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் அது உங்களை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகும். என்ன பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகும்னா, நல்ல பர்னிச்சர் உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, நீங்க என்கிட்ட தான் வாங்கணும், என்கிட்ட தான் கொடுக்கணும், இதுதான் நல்ல பொருள் அப்படின்னு நம்ம என்னைக்குமே சொல்றது இல்ல. நீங்க கஷ்டப்படுற காசு, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்ல பொருள்ல போடணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். நீங்க என்கிட்ட வாங்கினாலும் வாங்கலைனாலும் வெளியே எடுத்தீங்கன்னா கூட, மோகன் சார் நான் வீடியோ கால்ல வரேன் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், சார் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார், இந்த மாதிரி எங்க கடை வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு சார், எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு சார், எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. கட்டாயமா சொல்றேன், இதுக்கு கட்டாயமா நாங்க ஒத்துழைப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல பர்னிச்சர்கள் இன்னைக்கு நிறைய கடைகள்ல விக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வந்து 3+2 வந்து பாத்தீங்கன்னாக்கா காஸ்ட் வந்து 17,000 ரூபாய்க்கு தரோம். ஓகே சார், 17,000 ரூபாய். 3+2 வித்தவுட் குஷன் 17,000 ரூபாய்க்கு தரோம். 17,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன லைஃப் வரும்னா 50 இயர்ஸ் லைஃப் வரும். 50 இயர்ஸ் லைஃப். இது நீங்க பாக்குற பொருள் வந்து பாலிஷ் பண்ணாம இருக்கு. இதனுடைய பாலிஷ் பண்ணுனா என்ன மாதிரி சார் இருக்கும், அந்த பொருளையும் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க சார். இதோ பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க, இதுதான் பாலிஷ் பண்ண பொருள். வாவ், செம்மையா இருக்கு. இன்னும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்க்கா கேக்குறீங்க, லைட்டா கேக்குறீங்க, டீ குட் கலர் கேக்குறீங்க, மேட் கேக்குறீங்க, சைனிங் கேக்குறீங்க, கிளாசிக் கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்களோ அப்படி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த மோகன்ராஜ் இருக்கோம். புரியுதுங்களா? இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஷோரூம்ல போய் இருக்கப்பட்ட ஆளை மேலும் மேலும் பெரிய ஆளா ஆக்குறது காட்டலாம். எங்களை மாதிரி முகம் தெரியாதவங்களை நீங்க கொஞ்சம் ஏத்தி விடக்கூடாதா? செம்மையா சொன்னீங்க சார், வேற லெவல் சார். இது உண்மையிலேயே நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா முழுக்க உண்மைதான். இந்த உண்மையை வந்து மக்கள் வந்து யாருமே சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. மக்களுக்கு நல்லா சப்ஜெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பின்பற்ற மாட்டேங்கிறானே. ஆமா, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கலப்படம் எல்லாமே கலப்படம். எப்படி உடை கலப்படம், திங்கிற உணவு கலப்படம், வாங்குற பொருள் கலப்படம், குடிக்கிற குடிநீர் கலப்படம், எல்லாமே கலப்படமா மாற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து வாழணும்னு நினைக்கிறான், அவன் வந்து மருந்த குடிக்கிறான், செத்தே போயிடுறான். என்ன கலப்படமா? ஆமா, இன்னைக்கு மருந்துல கலப்படம் ஆயிடுது. சரி, சாகலாம் அப்படின்னு சொல்லி மருந்த வாங்கி குடிக்கிறான், விஷத்தை வாங்கி குடிக்கிறான், அதுல உயிர் பொழைச்சுக்கிறான். என்னன்னா அதுலயும் கலப்படம். இன்னைக்கு நம்மளோட ஃபேக்டரியில வந்து என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எல்லாமே மரத்துல மட்டும்தான் கொடுக்குறோம். மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப பாருங்க, இந்த கட்டல் ஃபிட் பண்றோம், இந்த அளவுக்கு அல்வா துண்டு மாதிரி இருக்கணும் மரம் இல்லங்க, இந்த மாதிரி அல்வா துண்டு மாதிரி இருக்கணும் மரம். இந்த மாதிரி யாரும் திக்னஸ் யாரும் போடுறது இல்ல, மக்கள் வந்து கேட்கறது இல்ல, அவங்க போடுறது இல்ல. இதான் விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3க்கு 2. நான் தப்பா போட்டா கூட நீங்க என்ன கேளுங்க, என்ன சார் 3க்கு 2 வீடியோல சொன்னீங்க, வீடியோல இப்ப பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 2 போட மாட்டேங்கிறீங்களே கிங் சைஸுக்குன்னு கேளுங்க. ஓகே,
இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி மரங்கள்லாம் யாரும் போட்டு கொடுக்கறது இல்ல. ஏன்னா நீங்க மக்கள் கேட்கறது இல்ல, அவங்கனால கொடுக்கறது இல்ல. ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா தான் அவங்களும் வந்து அந்த மரத்தோட சைஸ மாத்துவாங்க, நல்ல ப்ராடக்ட கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா காம்போ கொடுக்குறாங்களா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, நியூ இயர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைச்சு போக அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மக்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்து ஏதோ கொடுத்தோம் வாங்கணும் பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்துடுறீங்க. அந்த மாதிரி வராதிங்க. ஒவ்வொரு பொருளையும் விசாரிங்க. விசாரிக்க தான் நம்ம வீட்டுக்கு நல்ல பொருள் வரும் அப்படின்னு எல்லாமே கிளியரா சொல்றோம். நம்மகிட்ட சோபா செட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எனி டைம் 40 செட் 50 செட் இருக்கும். டிசைன்ஸ் என்ன டிசைன்ஸ் கேட்குறீங்களோ கொடுக்கலாம். இந்த புறா வேணுமா புறா, மயில் வேணுமா மயில், யானை வேணுமா யானை, குதிரை வேணுமா குதிரை, கழுகு வேணுமா கழுகு, நீங்க என்னத்தை நீங்க கேட்குறீங்களோ அத்தனையுமே கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தயாரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஒரு வண்டலூர் ஜூவே இருக்குது. ஓ, வண்டலூர் ஜூ. ஆமா, நம்ம கிட்ட ஒரு வண்டலூர் ஜூவே இருக்கு. நீங்க என்ன மாடல் என்ன டிசைன்ஸ் பண்ணி நீங்க கேக்குறீங்களா, அண்ணே மோனண்ணே இந்த மாதிரி இன்செல் போட்டு வேணும், ஆனா இந்த மாதிரி பாலிஷ் போட்டு வேணும், எங்களுக்குன்னு மைண்ட்ல ஒரு சூஸ் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒரு இது இருக்குன்னு அந்த இதை பாலிஷ் பண்ணி கொடுன்னு யாருமே எங்களுக்கு கடைக்காரங்க யாருமே எங்களுக்கு கேட்கறது இல்ல. இருக்கிறத போய் வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்க சொல்லணும்ன்றதுக்கோசரம் நாங்க எதுவுமே நாங்க பாலிஷ் பண்ணாம தான் வச்சிருப்போம். நீங்க எதை கேட்கறீங்களோ நாங்க அதுக்கு என்ன கலர்ல பாலிஷ் கேட்கறீங்களோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி இது வந்து ரா மெட்டீரியலா வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, டிசைன் கேட்டதை பொறுத்த வரைக்கும் பாலிஷ் கொடுக்குறீங்க. ஆமா, மக்களுக்கு முக்கியமா சொல்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. எங்க கடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஃபேக்டரியில ஏசி கிடையாது, கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது, தண்ணி பாட்டில் கூட நீங்க வீட்டுல புடிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, தண்ணி கூட தர மாட்டேன்றீங்களா சார்? தண்ணி தருவோம், நாங்க கொலா தண்ணி தருவோம், நீங்க அந்த தண்ணி குடிக்கிறீங்களோ குடிக்கலையோ தெரியலையே. ஓ, அதனால சொல்றீங்க. ஆனா வந்ததுல இருந்து பாக்குறேன் இங்க ஒரு 4 உருப்படி கோழி மேயுது, அங்க ஒரு 4 உருப்படி கோழி மேயுதுன்னு. ஏன்னா கோழி பண்ண ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு? ஆட நீங்க வேற, கோழி பண்ணையும் இல்ல கீரி பண்ணையும் இல்ல. நம்ம இந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு போனா தான் எல்லாமே கலப்படமா இருக்குல்ல. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம்ல இந்த செவ்வாய்க்கிழமை டைம்ல ஏதோ ஒரு கோழியை பிடிச்சோமா அடிச்சோமா ஏதோ சாறு தின்னா ஏதோ குடிச்ச மாதிரி இருக்கும். அதனால ஆமா, நம்ம சோத்துக்கு வயிற்றுக்கு வளர்க்கறது. இது கோழி பண்ணைய வளர்த்தா போகுது, அதெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப என்ன ஸ்பெஷலான ஐட்டம் பார்க்க போறோம்? இப்ப என்ன ஸ்பெஷல் ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஓகே, தாய் வீட்டு சீர். தாய் வீட்டு சீர். ஓகே, தாய் வீட்டு சீருன்னு ஒண்ணு இருக்கு. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த மனுஷனும் மறக்க முடியாது. இது எங்க மாமியார் கொடுத்தது, இது எங்க மாமனார் கொடுத்தது, இது என் மச்சனை எனக்கு ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொண்டாந்து மாட்டினாரு அப்படின்னு மலரும் நினைவுகளா சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு கட்டளை பேர் விட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்டல்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி தாய் வீட்டு சீருன்னு சொல்ல போனா ஒரு ஹைலைட்டான பொருள்னு பார்க்க போனா இந்த மாதிரி கட்டல் இருக்கு. இந்த மாதிரி கட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேக்டரியில எனி டைம் 100 கட்டல் 150 கட்டல் எனி டைம் இருக்கும் சார். எனி டைம் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்தோம் தூக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க வராதிங்க. எங்களுக்கு பிஃபோரா 3 hours டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கிற லெவல்ல பாலிஷ் பட்டாய தீட்டுற அளவுக்கு, அதாவது கண்ணாடியை பார்த்தோமா பொட்டு வைக்கிறதுக்கு பதிலா நம்ம கட்டளை பார்த்து பொட்டு வைக்கிற அளவுக்கு நம்ம பாலிஷை கிளாசிக்கா போட்டு தரலாம். பாலிஷ் போட்ட கட்டளையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி கட்டல் இன்னைக்கு தாய் விட்டு சீதனம். இவ்வளவு ஒரு உயர்த்தியா சொல்றாரு. இதனுடைய ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இதனுடைய ரேட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். இது நம்ம வாங்க முடியுமா, இது நம்ம பிள்ளைக்கு கொடுக்க முடியுமான்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா இருக்கப்பட்டவங்கல இருந்து இல்லாதப்பட்டவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து இந்த 5க்கு 6.25 கல்யாண சீருக்கு கொடுக்குற கட்டில் 5க்கு 6.25 கட்டில். இந்த கட்டில் வந்து 12,000 ரூபாய்க்கு நாங்க வந்து தாய் வீட்டு சீதனம்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே சார், சூப்பர் சார். 5க்கு 6.25 தாய் வீட்டு சீதனம்னு சொல்லி 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுக்கு பெட் எவ்வளவு சார் வாங்கணும்? இது கட்டில் 12,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நீங்க எல்லா கடையாட்டம் பெட்டை 24,000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா வெறும் 7,500 ரூபாய்க்கு 20 வருஷம் லைஃப் இருக்கும். ஆமா, 20 வருஷம் லைஃப் இருக்கும். வெறும் 7,500 ரூபாய்க்கு 7 இன்ச் திக்னஸ்ல கொடுக்குறேங்க. சாதாரண இல்லைங்க, 7 இன்ச் திக்னஸ்ல கொடுக்குறேன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெட் வந்து சாதாரண காயர் பெட்டோ ஃபோம் பெட்டோ இந்த மாதிரி பெட் கிடையாது. எல்லாமே ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுக்குறேன். 7,500 rupeesக்கு கொடுக்குறேன். ஓகே சார், செம்மையான ஒரு ஆஃபர் நீங்க சொல்லிருக்கீங்க சார். இப்போ செம்மையான ஆஃபர்ன்றது காட்டிலும் நல்ல உருப்படியான, அதாவது இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன், இந்த இடத்துல சம்பாரிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நின்று சொல்கிறேன். நான் கொடுக்குற பொருள் எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்குமே கண்டி. எந்த இடத்துல என்ன உங்க வீட்டுல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு இருக்காது. எந்த இடத்துல போனோம்னாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க மாமியார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ற ரேஞ்சுக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டளை நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பாலிஷ் பண்ணாம இருக்கு. பாலிஷ் பண்ண கட்டில பார்க்கலாம். அது இல்லாம சார் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு இல்லை சார், எங்களோட வீட்டு யூசேஜுக்கு சார் அந்த மாதிரி ஒரு கட்டில் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஃபேமிலியில் நாங்க 4 பேர் இருக்கிறோம் சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்க 2 பசங்க இருக்கிறோங்க, அவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கட்டலா கொடுங்க அப்படின்னு கேட்டா இது பாகுபலி சார். பாகுபலி 18,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட கட்டில் இருக்கு. 18,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட கட்டில் இருக்கு. கட்டளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாகுபலி கட்டெல்லாம் வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் தூக்க முடியாது. மேக்சிமம் 5 பேர் இருந்தா தான் சார் வீட்டுக்கு கொண்டுட்டு போக முடியும். 5 பேர்? ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல தான் நீங்க இந்த மாதிரி உருவங்களை இந்த மாதிரி கட்டளை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க அந்த மாதிரி கட்டல் எதுல செய்யறாங்க, எந்த வடிவமைப்புல செய்யறாங்கன்னு நினைச்சு அதே மாதிரி பேட்டர்ன்ல போடுறோம். இன்னைக்கு ஒரு கட்டல் இல்ல சார், ஏகப்பட்ட கட்டல், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன கவுண்டர் மாதிரி படத்துல தான் இந்த பெரிய கட்டல் எல்லாம் பார்த்திருக்க முடியும். அந்த மாதிரி கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு வந்து இந்த திருச்சி பட்டணத்துல நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஸ்கட் கட்டல் இருக்கு. பிஸ்கட் கட்டல் ஒவ்வொரு கட்டலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 120 கிலோ வெயிட் இருக்கும். 120 கிலோவா? ஃபுல் அண்ட் ஃபுல் 120 கிலோ வெயிட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஸ்கட் கட்டல் 22,000 ரூபாய் 6 காரைக்கால். அதே குயின் சைஸ்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா வெறும் 15,000 ரூபாய்க்கு தரோம். குயின் சைஸ்ல 15,000 ரூபாய்க்கு பிஸ்கட் கட்டல். ஓகே சார். பாலிஷ் பண்ண கட்டல காட்டுறோம். பாருங்க. இன்னைக்கு பாலிஷ் பண்ணா எப்படி இருக்கும், என்ன கலர்ல பாலிஷ் கேட்குறீங்க, நேச்சுரல் வேணுமா, டீக்வுட் வேணுமா, வால்நட் வேணுமா, ரோஸ் கலர் வேணுமா, ரோஸ்வுட் வேணுமா, எபினி வேணுமா, என்ன கலர்ல நீங்க கேட்டீங்கனாலும் அந்த கலரை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் சார். இந்த மாதிரி பாலிஷை ஒருத்தவங்க சப்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதை தான் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிருக்கு, இன்னும் வந்து 2 கோட் பாலிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பலகையை போட்டு யாருமே தரமாட்டாங்க. இருந்துக்கிட்டு இந்த பலகை போட்டு தர கட்டல இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 12,000 ரூபாய்க்கு இந்த லெவல்ல யாரும் தரமாட்டாங்க. 12,000 ரூபாய்க்கு? ஏன் சார் நீங்க மட்டும் எப்படி சார் கொடுக்க முடியுது, உங்களால மட்டும் எப்படி சார் முடியுது அப்படின்னு நீங்க கேட்க நினைக்கலாம். நினைச்சா கூட நாங்க சொல்றோம். இதெல்லாமே எங்களோட வடிவமைப்புல செய்யறது. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்களே உட்காந்து இது பண்றதுனால எங்களுக்கு செலவு எல்லாமே ரொம்ப கம்மியாகிறதுனால லாபங்களை ரொம்ப கம்மியா வச்சுக்கிறோம். லாபங்களை ரொம்ப கம்மியா வச்சுக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. இன்னைக்கே இதே வந்து கடைக்காரங்களா இருந்தா வெறும் 12,000 ரூபாய்க்கு வெளியே வாங்கி அதே வந்து 24,000 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அந்த மாதிரிலாம் எங்களோட கணக்கு கிடையாது. ஏன்னா எங்களை நம்பி 22 ஜீவன் வாழுது. யார் அப்படின்னாக்கா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 18 கார்பெண்டர் இருக்காங்க, 4 ஹெல்ப்பர் இருக்காங்க. இவங்களுக்கு அன்னைக்கு கூலியை கொடுக்கணும், அன்னைக்கு ஒவ்வொரு பொருளுக்கு வாடகை எடுத்து வைக்கணும். அப்படின்றதுனால எங்களோட லாபங்களை ரொம்ப கம்மியா பண்ணிக்கிறோம். பாகுபலி கட்டல் பாலிஷ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பாலிஷ் பண்ண கட்டல் தான் இந்த கட்டல். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே கையினாலேயே செய்யப்பட்டது. இதோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா 6 காரைக்கால். 6 காரைக்காலோட கட்டல் காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டலுக்கு மாதிரி கால் போட மாட்டோம். இது எல்லாமே 5x5 லெக் போட்டு தரோம். 5x5 லெக் போட்டு தரோம். இதனோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னாக்கா 20,000 இருந்து 25,000 ரூபா வரைக்கும் ஹையஸ்ட்ல இருக்குதுங்க. 25,000 ரூபா வரைக்கும் இருக்கு. இப்போ இதே வந்து பிஸ்கட் கட்டில் இது ஒருத்தவங்களுக்கு புக்கிங் ஆகிருக்கு. புக்கிங் ஆகி கவர் போட்டு சுற்றி தரோம். வெளியே டெலிவரி கொடுக்கும்போது இந்த ரேஞ்சில் தான் கொடுப்போம். இந்த ரேஞ்சு கட்டெல்லாம் வந்து குயின் சைஸ் 15,000 ரூபா வரும். 5 காரைக்கால் 15,000 ரூபா வரும். இன்னைக்கு சேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த ஹைட்டுக்கு இருந்தால் தான் சேர்ல உட்கார்ற ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். உட்கார்ந்தனாலும் ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது இல்லை. இவர் 14,000 தராரு, அவங்க 12,000 தராங்க, இன்னொருத்தவங்க 10,000 தராங்க அப்படின்னு ரேட்டை பார்க்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீ கடை சேர் மாதிரி இருக்கும். டீ கடை சேர் மாதிரி ஆகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே பாருங்க என்ன அளவுக்கு வேலைப்பாடோட குடம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னாக்கா மரத்துக்கு மரம், வேலைக்கு வேலை, கூலிக்கு கூலி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் இல்லைங்களா? ஓகே சார். கம்மியா தராங்களான்றதை மட்டும் பார்த்தா போதாது. அது என்ன வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எந்த சைஸ்ல மரம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தா தான் நல்ல பொருளை நம்ம வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் இன்னைக்கு மக்கள் வந்து எல் சோஃபான்னு வாங்குறாங்க. நல்ல விஷயம் தான். பட் ஆனா அந்த எல் மாடல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சோஃபாவும் நாங்க ப்ராடக்ட் பண்றோம். ஓகே.
இந்த மாதிரி சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26 வருது இருந்துக்கிட்டு 26. ஆமாம் 26 வருது இருந்துட்டு. அது மட்டும் இல்லை இருந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன மாதிரி மாடல் வேணும், என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு சோஃபா செட் இருக்குது சார், ஒரு கட்டில் இருக்குது சார், அதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கவலையப்படாதீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஐட்டத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்சேஞ்சும் பண்ணிடுறீங்க சார்? கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற சொல்கிறீங்க, அவங்க நீங்கள் கொடுக்குற குவாலிட்டியோட கம்மியான குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுப்பீங்களா? என்ன மாதிரி இருந்தாலும் சரி. அப்போ ஒரு 2 பொருளை ஒரு வீட்டுக்கு வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால வந்து அதை பொருளை வந்து வருஷம் 365 நாளுமே அந்த எக்ஸ்சேஞ்சில் அது இல்லை, என்கிட்ட பொருள் வாங்கலைனாலுமே பொருளை எடுத்துக்கிறேன் வந்துட்டு நல்ல பேமெண்ட்டாக கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா பொருளுக்கு பொருளாக கூட எக்ஸ்சேஞ்சாக கூட கொடுக்கலாம். ரெண்டாவது கட்டில் வாங்கினா கட்டில் தான் கொடுப்பாரு, சோபா வாங்கினா சோபா தான் கொடுப்பாரு அப்படின்றத மனசுல இருந்து நீக்கிடுங்க வந்துட்டு. எதை கேட்குறீங்கனாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்கா, 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, எது இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டு சோபா வேணும்னா சோபா கொடுக்கலாம், கேஷ் வேணும்னா கேஷாக கொடுக்கலாம். இப்படித்தான் அப்படிதான்றது இந்த கடையை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனால நீங்க நம்பி குவாலிட்டியான பொருளுக்கு கட்டாயமா என்னுடைய ஃபேக்டரியை நாடலாம். இப்போ நீங்க பாக்குற கட்டில் சிங்கிள் காட்டு. இந்த சிங்கிள் காட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே படுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை. இந்த படுக்கிற கட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை. இது என்ன ரேட் இருக்கும் அப்படின்னாக்கா 7500 ரூபா கட்டில் மட்டும். 7500 ரூபா தானா? ஆமா. இதே டபுள் காட்டு இருக்கு. டபுள் காட்டு உங்களுக்கு வந்து 10 ரூபா வரும். 10 ரூபா வரும். டபுள் காட்டு படுக்கிற இடம் பலகை. இதே வந்து இது பாருங்க, நீங்க நம்ம கடையில அந்த கடை செய்யற இடத்தாண்ட பார்த்தது இது வந்து 12000 ரூபா வரும். 5க்கு 6.25. 5க்கு 6.25. 5க்கு 6.25 12000 ரூபா வரும். இது வந்து கிங் சைஸ் 22000 ரூபா வரும். பெட் 9500 ரூபா வரும். இதுக்கு பெட் வந்து 7500 ரூபா வரும். இதுக்கு பெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6500 ரூபா வரும். இதுக்கு பெட் ஸ்ப்ரிங் பெட் 5000 ரூபா வரும். யார் ஒருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கள்ல வந்து ரேட்டை சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட பாருங்க அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசிக்கு ரேட்டை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ரேட்டு நீங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க கடைக்கு போகும்போது தான் தெரியும். எல்லாத்தையுமே உங்ககிட்ட வச்சு வாங்கிடுவாங்க. ஓகே சார். ஏன் நம்ம ரேட்டை சொல்றோம்னாக்கா நீங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது. ஓகே சார். நீங்க கரெக்ட். மோகன்ராஜ் இப்படிதான் செஞ்சுட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு நாளைக்கு சொல்லக்கூடாது. அதனாலதான் வந்து என்ன செஞ்சிடறோம், எதா இருந்தாலும் ரேட்டை உடச்சு சொல்லிடுறோம். எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பின் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து முன் பாக்கெட்ல வைக்கிற வேலை எங்க கிட்ட கிடையாது. எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்டி கொண்டு நீங்க தான் கொண்டுட்டு வந்து எடுத்துக்கிட்டு போகணும். ஆகையால இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நல்ல தூக்கம் வருதுன்னா அதை நாங்க செய்ய மாட்டோம். கண்டிப்பா சார். சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மக்களே நீங்க வந்து பாருங்க, சார் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீப்பா கிடைக்குது சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் போய்ட்டு ஏமாந்துடுறீங்க. ஏமாறாதீங்க. நான் இதைத்தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்கிறது டீப்பா தான். டீப்பா வந்து உங்களுக்கு 3500 ரூபா இருந்து 7500 ரூபா வரைக்கும் இருக்குது. 7500 ரூபா டீப்பா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா 5000 ரூபா டீப்பா இந்த மாதிரி இருக்கும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.5க்கு 1.5 இருந்துக்கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்த டீப்பாக எடுத்தாலும் 3500 ரூபா வரும் வந்துக்கிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிள், இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இருக்கிறத குவாலிட்டி இருக்கிறத பார்த்தோம். இப்போ குவாலிட்டி இல்லாதது கூட மோகன்ராஜ் கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் நான் ரேட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 20 இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இது என்ன ரேட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4500 ரூபாயில இருந்து 6500 ரூபா வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு. ஓகே சார். 4500 ரூபாயில இருந்து 6500 ரூபா வரைக்கும் இருக்கு. லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு ஹார்டு யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா கட்டிலுக்கும் எல்லா சோஃபாவுக்கும் மெத்த குஷனு எல்லாமே இருக்கு. இப்ப பாக்குறீங்களா எல் சோஃபா, இந்த எல் சோஃபாலாம் நீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல போனா 48000 ரூபா, 55000 ரூபா, 60000 ரூபா வாங்குவாங்க. அவங்க ஏசில இருந்து அவங்க குடிக்கிற டீக்கு முதற்கொண்டு எல்லாமே உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. உங்களுக்கு டீ கொடுப்பாங்களா அப்படின்னாக்கா கேள்விக்குறிதான் வந்துகிட்டு. ஆனா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல் சோஃபாலாம் வந்து 26000 ரூபா. ஓகே சார். 26000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனி டைம் வியாபாரிகளாகட்டும், வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும், வியாபாரிகளாகட்டும் எல்லாருமே நம்ம கிட்ட வாங்கி வியாபாரம் செய்யறதாகட்டும், கல்யாண சீர்வரிசை ஆகட்டும், வீட்டு யூசேஜுக்கு ஆகட்டும், இல்ல மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்றதாகட்டும், எதுனாலும் நம்ம கிட்ட சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். குவாலிட்டி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது.
எங்களுது நேரடி விற்பனை உற்பத்தி செய்கிற இடத்துலயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வந்துட்டு இந்த மரம்னு ஏன் நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, மரம் என்னைக்கா இருந்தாலும் லைஃப் இருக்கும். நமக்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகளுக்கு நல்ல பொருளை வாங்கி வைக்கிறோன்றதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு சைனா மேக்கு இம்போர்ட்டட் மலேசியன் வுட் அது இதுன்னு கண்டெய்னரா வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியா போனா எதையா இருந்தாலும் வித்துட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரா ஏத்தி கொண்டாந்து இங்க சேல் பண்ணிட்டு போறாங்க. ஆனா நம்ம பொருளை நம்ம மதிக்கிறது இல்ல. என்ன சரியா சொன்னீங்க சார். என்கிட்ட மோகன்ராஜ் கிட்ட தான் இல்ல, நீங்க எங்க வேணாலும் எந்த பொருளை வேணாலும் வாங்குங்க, ஆனா மரமான இதுவான்னு பார்த்து வாங்குங்க. ஓகே சார். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களோட ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டாப்பா கொடுக்குறோம். இன்னைக்கு 50 years லைஃப் யாருமே கொடுக்க முடியாது. நாங்கள் இந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எங்களோட குவாலிட்டி எல்லாமே எங்களோட கண் பார்வையில் செய்கிறதுனால இதை யாரையாவது பாதிச்சிருந்தாலோ இதை யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. மரங்களை நாடுங்க, மரங்களை தேடுங்க. அதுதான் உங்கள் லைஃபுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப டாப்பாக இருக்கும். பாய்.